அண்ணாமலை என்னங்க சொல்றாரு நேற்றுக்கு இஃப்தார் விருந்துல, தமிழ்நாட்டுல 5 முனை போட்டிங்க, ஒன்னு அதிமுக, ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு பிஜேபி கூட இல்ல, ஒன்னு என்டிஏ தான் சொல்றாரு அவரு. ஒன்னு என்டிஏ, நெக்ஸ்ட் வந்து திமுக, 3வது வந்து அதிமுக, 4வது சீமான் அண்ணன், 5வது விஜய் அண்ணன். பயன்படுத்திய வார்த்தைகள் தாங்க இது. அப்போ 5 முனை போட்டி இருக்கிறது நல்லது இல்ல, 3 முனையா மாறணும்னு அவர் அதுல சொல்லிட்டாரு. ஆனா என்டிஏ தான் சொல்லிட்டாரு. கூட இருக்கிறது டிடிவியும், இந்த பக்கம் ஓபிஎஸும். அப்பனா அதுல டிடிவி தனி கட்சிங்க, அதிமுக பத்தி பிரச்சனை இல்லை அவருக்கு. ஆனா ஓபிஎஸ் அதிமுகல அவரு காம்படிட்டிவ், அதாவது எடப்பாடிக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற காம்படிட்டிவ் அரசியல்வாதி. சசிகலாமா கட்சி இல்லை அவங்ககிட்ட, அவங்களுக்கு சேர்த்தா கூட சீட்டும் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்போ சேர்த்தா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வருமே தவிர அரசியல் ரீதியா எந்த பக்கமும் அதுல பாதிப்பு இல்லை. ஏதோ 1% 2% ஓட்டு கூட்டினா கூட லாபம் தான். சசிகலா அவர்களை சேர்த்தால் கோபமா இருக்கிற முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு வங்கி 1% கொடுதுன்னு வைங்க, லாபம் தான், நஷ்டம் கிடையாது. 1% ஓட்டுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஒரு விசிகாவோ மற்றவங்களையோ வந்து கூட்டணிக்கு 1% 2% கொண்டு வந்தா 5 சீட்டு கொடுக்கணும் இல்லையா? 5 சீட்டு கொடுக்காம 2% பார்ட்டி வருமா கூட்டணிக்கு? ஆனா சசிகலாமாவுக்கு 1 சீட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. அப்ப அது லாபம். அவங்க எதிர்பார்க்கிறது என்ன? பொதுச்செயலாளர் பதவி எல்லாம் கிடையாது, கௌரவமான ஒரு பதவி. இன்னைய தேதி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தோ கண்டிச்சோ எல்லாம் அவங்க எதுவும் பேசுறதும் இல்லை. அப்படின்னா காம்ப்ரமைஸ் என்ன? ஓபிஎஸ் துரோகி, அவரை சேர்க்கக்கூடாது, கட்சி ஆபீஸ அடிச்சு உடைச்சாரு, இன்னைய தேதி வரைக்கும் அதை சொல்றாங்க, கட்சி ஆபீஸ அடிச்சு உடைச்சாரு, அதிகாரபூர்வமான ரெட்டையிலையை எதிர்த்து பலாபலத்துல நின்னாரு, அவருக்கு எப்படி நம்ம வந்து கொடுக்க முடியும்? இந்த நிலைப்பாடு அதிமுகல நிறைய தலைவர்களுக்கு இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ தனிமைப்படுத்துதல் தான் அரசியல்ல முக்கியம். இப்போ எதிர்ப்பாளர்கள்ல ஓபிஎஸ் தனிமைப்படுத்திட்டா டிடி அவர்களுக்கான சீட்டு என்டிஏ கூட்டணியில் தானே அவர் இருக்காரு, என்டிஏக்கு என்ன சீட்டோ அதுல இருந்து அவங்க கொடுத்துருவாங்க. சசிகலாவை சேர்த்தா ஒரு கௌரவ போஸ்ட், சீட்டே கொடுக்க வேண்டாம். அப்படியான ஒரு கால்குலேஷன் அதிமுக இருக்கு, இபிஎஸ் கிட்ட இருக்கு. அதை வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அமித்ஷா கால்குலேஷன் எல்லாரும் சேர்ந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது அவர் கால்குலேஷன். எல்லாரும் சேர்ந்தன்னு சொல்லாதீங்க, ஓபிஎஸ் இல்லாத அப்படின்னு இவங்க வந்து புது ரூட்டு கொடுத்துருப்பாங்க.